இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டவுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூடும். அன்றுள்ள சூழலை கருத்தில் கொண்டு எத்தகைய ஜனநாயக சக்திகளுடன் அணி சேர்வது அல்லது எத்தகைய தேர்தல் வியூகங்களை வகுப்பது என்று அப்பொழுது நாங்கள் முடிவு செய்வோம். அந்த முடிவை உங்களுக்கு அறிவிப்போம். இல்லை, இன்றுள்ள நிகழ்கால அரசியல் சூழலை கணக்கில் கொண்டால் காங்கிரஸ் விலகிவிட்டது, திமுகவும் இந்திய கூட்டணியில் இடம்பெற மாட்டோம் என்று அறிவித்துவிட்டது. வேறு சில கட்சிகளும் தாவகாவில் அமைச்சரவையில் அங்கம் வருகிறது. இந்த சூழலில் ஒரு அணியாக அமைந்து போட்டியிடும் சூழல் இல்லை. எனவே வருங்காலங்களில் உள்ளாட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்ற தேர்தலில் எத்தகைய முடிவை மேற்கொள்வது என்கிற வியூகத்தை அந்த சூழலில் நாங்கள் வகுப்போம். இப்பொழுதும் சொல்கிறோம், திமுக, அதிமுக, தாவேகா ஒரு ஜனநாயக சக்திகள். நாட்டு நலன்கருதி பொதுவான இயக்கங்களில் அவர்களுடன் இணைந்து எங்களால் பணியாற்ற முடியும், பணியாற்றுவோம். எங்களுக்கு அரசியலில் ஒரே ஒரு பகைமுரண் RSS, BJP தான். மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு பகைமுரண் அல்ல. அவர்களுடன் தேசத்தின் பொதுநலன் சார்ந்த, உழைக்கும் மக்களின் பொதுநலன் சார்ந்த, வர்க்க நலன் சார்ந்த பிரச்சனைகளில் ஒன்றிணைய முடியும், போராட முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.